ஹே காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கத்தாரில் பொங்கல் செலிப்ரேஷன் நான் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? அன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ காலையில் எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எழுந்தவங்களெலாம் குளிக்க சொல்லலான்னு நான் ஃபஸ்ட்டு குளித்து எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்கள எழுப்பி குளிக்க சொன்னேன். ஸோ எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் சூப்பராக ஒரு பொங்கலை வச்சு நல்லபடியாக படையில் போட்டோம். என்ன தான் நம்ம கடல் கடந்து வந்திருந்தாலும் நம்மளுடைய தமிழ் பண்பாட்டை மறக்க முடியுமா? ஸோ எந்த ஃபெஸ்டிவலையுமே நான் எந்த வருஷமும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ணிவிடுவேன். அந்த வகையில் இந்த வருஷம் எங்களுக்கு செம்ம சூப்பரான பொங்கல். ஏன்னா தமிழ் இளைஞர் விளையாட்டு சங்கம் நடத்தின பொங்கல் கொண்டாட்டம் 2.0க்கு போயிருந்தோம். எவ்வளோ கேம்ஸ் தெரியுமாங்க கண்டக்ட் பண்ணாங்க. லேடிஸ்க்கு, ஜென்ஸ்க்கு, கிட்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வகை வகையான கேம்ஸு செம்ம சூப்பராக சும்மா அதிரடியாக நடந்துச்சு. டான்ஸு, மியூசிக்கு, பறை அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக நடந்துச்சு. நம்ம ரிஹான் குட்டியும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார் ஒரு கேமில். என்னோடய ஹஸ்பண்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். அது இல்லாமல் நான் 8 வருஷம் கழித்து டான்ஸ் ஆடினங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஒரு பேக் டு ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்தது. இதெல்லாமே முடிச்சுட்டு ஒரு மெயினான விஷயம் என்னென்னா சாப்பாடு போட்டாங்க பாருங்கள். அப்பா 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 அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு நான் இது வரைக்கும் கத்தரில் சாப்பிட்றதே கிடையாது. இந்த எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண சத்யராஜ் சாருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. இங்கே எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. எங்கள் பொங்கல் இவ்வளோ சந்தோஷமாக போகும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். பாய்.